ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க நிலத்துல இந்த பாணி. ஸோ நம்மளுடைய நவீன் இன்ஃபன்ட் தம்பி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், ஆசீவகம் அப்படின்னு சொன்னால் என்ன? சைவம் மற்றும் வைணவம் அப்படிங்கிறதும் இதுவும் வேறு வேறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இப்போ இது பார்த்தோம்னா, இது அன்னைக்கு பதிவு பண்ணி தான் அந்த ஆடியோ ஏதோ பிரச்சனையாகி போச்சுங்க. ஸோ இப்போ இன்னொரு தடவை தெளிவாக பார்ப்போம். அதாவது ஆசீவகம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி நான் பெரு பெரு அளவில் ஆராய்ச்சி ஒன்றும் பண்ணுனதில்லை. ஆனா, அத பத்தி சொன்னவர்கள் சொன்னத கேட்டிருக்கேன். அவர்கள் என்ன சொன்னாங்க, ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இது வந்து பண்டைய தமிழர்னுடைய ஆதி அ வழிபாட்டு முறை அப்படின்னும், இத வழிபாடு அப்படின்னு சொல்லுவத காட்டிலும், இது வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லக்கூடியதாக அவர்கள் குறிப்புகள் நெறைய குடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து அணுவினுடைய முக்கூறுகள்லாம் சொல்றோம் இல்லையா? நம்மளுடைய நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் பண்டைய தமிழர்கள் வந்து அந்த தமிழ் சொற்களை பயன்படுத்தி அதை எப்படி சொன்னாங்க? அதை வந்து வாழ்வியலோடு நமக்கு எப்படி குடுத்தாங்க? அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஆராய்ச்சி குறிப்புகள வந்து பெரியவர்கள் நெறைய பேர் சொல்லுவது உண்டு. நெட்ல போட்டு தேடினீங்க அப்படின்னு சொன்னா நெறைய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நிறத்தினுடைய அடிப்படையில, நம்ம ஆண்மூலக பதிவுகள்லாம் பார்க்கும்பொழுது, இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கு ஒரு நிறம் இருக்கும். அந்த நிறத்தினுடைய அடிப்படைகளை வைத்து அதில வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதில என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னா, மற்களிக்கோசலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இந்த நிற அடிப்படையில வந்து அவர்கள் சொல்றாங்க. ஆன்ம முன்னேற்றத்தை பத்தி சொல்றாங்க. பட் நம்மளுடைய பிற்காலத்தில வந்த எந்த ஒரு முறைகளும் இதை ஏற்றுக்கொள்வது இல்ல. ஏன்னா, அவங்க நேரடியா சோர்ஸ புடின்னு சொல்றாங்க. இவங்க வந்து வாழ்க்கையினுடைய ஒரு பயணத்த சொல்றாங்க. நம்ம பின் வந்தவர்கள் சைவம், வைணவம் அதெல்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, பயணமாவது ஒண்ணாவது நேரா சோர்ஸ புடி. அதுதான் உனக்கு. அது ஒண்ணு தான் ஒரே வழி. அத புடிச்சிரு. மித்த இந்த நடுவுல எந்த கேப்புமே உனக்கு தேவையில்ல அப்படிங்கிறாங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு தர்க்கம் வந்ததுன்னு பாருங்களேன். ஸோ இன்னைக்கு ஆசீவகம் காலத்தின் போக்குல அது வந்து இல்லாமல் போனது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இல்ல நிலை மாறிய ஒரு நிலையில் உள்ளதுன்னு வச்சுக்குவோம். இல்லாம போறதுன்னு சொல்றத காட்டிலும், நிலை மாறிய ஒரு தன்மையில் இருக்குன்னு வச்சுக்குவோம். சரி, நிலை மாறுனாலுமே, சைவம், வைணவம் வந்ததற்கு பிறகு தான் இந்த நிலை மாற்றம் ஏற்பட்டதா? அப்ப அதிலிருந்து சைவம், வைணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுல மாறியிருக்குன்னு கேட்கும் பொழுது, இந்த சைவம், வைணவத்தினுடைய உட்கருத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆசீவகத்திற்கு மாற்று கிடையாது. காலத்திற்கு ஏற்றார் போல, மக்களினுடைய புரிதலுக்கு ஏற்றார் போல, அந்த ஒரு சொல்லக்கூடிய விதம், சொன்ன முறை அப்படிங்கிறது வந்து இருந்ததே தவிர, மைய கருத்தில எந்த விதமான மாற்றமும் இல்ல. இப்ப ஆசீவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை தான். இறை. எல்லாமே இறை தான். எல்லாமே இறையாற்றல் தான். அதற்கு நீ ஒரு உருவகப்படுத்தணும்னு ஒண்ணு அவசியம் இல்லைன்னு ஆசீவகம் சொல்லுது அப்படிங்கும் பொழுது, சைவமும், வைணவமும் அதே தான் சொல்லுது. ஆனா என்ன, காலம் மாறிய ஒரு கணக்குன்னு வரும்பொழுது ஏன்னா இந்த சைவமும், வைணவமும் தலைதூக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, நிறைய மாற்றங்கள். அப்போ வந்து ஆசீவகமே இல்ல. அப்ப அந்த இடத்துல என்ன வந்துருச்சுன்னா, பௌத்தமும், ஜெயினமும் நெறைய வந்துருச்சு. இப்ப இந்த பௌத்தமும், ஜெயினமும் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முழுக்க இறை மறுப்பு அப்படிங்கிறத குடுத்து, ஒரு சிலவங்க வந்து அந்த இறை மறுப்பு அப்படிங்கிறத குடுத்து, உங்களுக்கு வந்து கோவிலுக்கு செல்ல வேண்டாம், பூசை முறைகள் செல்ல வேண்டாம், செய்ய வேண்டாம். அப்படிங்கிற மாரி நெறைய சூழல்கள் அந்த இடத்துல அமையுதுன்னு பாருங்களேன். திருஞான சம்பந்தர் பிறக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் எப்படி இருந்துதா, ஆ திருநீர் அணிந்திருந்தா, கோவிலுக்கு சென்றா, பூசை செய்தா, அவன் வந்து தகாதவன், அவன் தீண்டத்தகாதவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில தான் அன்னைக்கு உண்டான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருந்ததாம். இது நான் சைவ பாட வகுப்புல ஆசிரியர் சொல்ல கேட்ட ஒரு நிகழ்வு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து தான் மக்கள வந்து மீண்டும் ஒரு நல்வழியில கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ இறை இல்ல, பூசை இல்ல அப்படின்னு சொன்னா, அது நல்வழி இல்லையான்னு கேட்கும் பொழுது, பாருங்க நம்ம ஒரு இறை அப்படிங்கிறத உணர்வதற்கு முற்படும் பொழுது, இறை தன்மை அல்லாதது தான். அதில எந்த விதமான மாற்றமும் இல்ல. இறை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. அது தன்மைகளுக்கு அப்பாற்பட்டது. எல்லாவற்றுக்குமே ஆதியானது. அனாதி அப்படின்னு சொல்லுவதற்குண்டான காரணம் அது. இது எல்லாமே ஒப்புக்கொள்ளலாம். ஆனா எல்லார்னாலயும் அத புரிந்து கொள்வது அப்படிங்கிறது சிரமம். சரிங்களா? இப்போ பகவத்கீதை எடுத்துக்குவோம். நம்மளுடைய திருவிளையாடல் புராணம் எடுத்துக்குவோம். இல்ல இதர இப்போ சைவ புராணங்கள்ல நம்ம எடுத்துக்குவோம். விஷ்ணு புராணம் இருக்கு. இது மாரி புராணங்கள்ல பார்க்கும் பொழுதோ, இல்ல இந்த மாரி இப்ப கீதா உபதேசம் மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல பார்க்கும்போது தான், அவங்க அந்த இடத்திலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இறைக்கு தன்மை இல்லைன்னு தான் இருக்கு அந்த இடத்துல. இது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. அப்போ காமனா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெர்ம் என்னன்னா, பிரம்மம் அந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. பரபிரம்மம்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறம் என்ன சொல்றது? பரம்பொருள்னு சொல்லுவாங்க. இல்லையா?
இதுபோல இருக்கக்கூடிய நிறைய ஸ் 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 சிவம் அப்படிங்கிற அந்த வார்த்தை சிவன் இல்ல, சிவம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது அப்போ அந்த பிரம்மத்தை விளக்கிச் சொல்லுவதற்கு ஏதாவது ஒரு வழிய பின்பற்றணும். அவ்வளோதான். ஏதாவது ஒண்ணு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு புரிதல் இல்லாத ஒரு மனிதனுக்கு, என்னன்னு தெரியாத ஒரு மனிதனுக்கு, ஏதாவது ஒரு வகையில அவனுக்கு புரிய வைக்கணுமே! அப்போ கதை ரூபமாக குடுத்தா நல்லாருக்கும். அப்படிதான் புராணங்கள் வந்தது. இது எங்க நம்ம பார்த்துருக்கோம்? யோக வாசிஷ்டத்தில வசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லக்கூடியதை முக்கியமாக சொன்ன வசிஷ்டர் தன்னுடைய அந்த யோக வாசிஷ்டம்ங்கிற அந்த நூல்ல சொல்லியிருக்காரு. புராணங்களில் சொல்லப்பட்ட கதைகள், கதாபாத்திரங்கள் எதற்காக நீ பயன்படுத்திக்கணும்? அது அதனுடைய உட்கருத்த தான் நீ பார்க்கணும். உட்கருத்து என்னவா இருக்கும்? எல்லாம் எங்க போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்தா, எல்லாமே அந்த பிரம்மத்தினோடு போய் தான் கனெக்ட் ஆகும். நீ அதத்தான் புடிச்சுக்கணுமே தவிர, அந்த கதாபாத்திரங்கள புடிச்சுக்கக்கூடாது. கதாபாத்திரங்கள் வழிபடக்கூடாது. கதாபாத்திரங்கள் என்ன செய்தார்கள்? அந்த அந்த முக்கியமான ஒரு கேரக்டர் வரும். புரோட்டகனிஸ்ட் ஒருத்தங்க வருவாங்க. அவங்களுடைய குணாதிசயத்தை பின்பற்றணும். அவங்க எங்கிருந்து வந்தாங்க? அது எப்படி வந்தாங்கன்னு எல்லா புராணங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. நீ அங்க தான் போணுமே தவிர, கதாபாத்திரங்களை பிடித்துக் கொள்ளக்கூடாது. இது புரியாத ஒருத்தனுக்கு புரிந்து கொள்ளுவதற்காக கதை ரூபமாக சொல்லப்பட்டது. நீ கதைய புடிச்சுட்டேன்னா சோர்ஸ விட்டுருவ. முக்கிய செய்திய விட்டுருவ நீ. கதைய புடிச்சுக்க கூடாது. செய்தி தான் புடிக்கணுங்கிறாங்க. இப்போ நீங்க எல்லாத்தையும் திருப்பி ஒரு தடவ ஓட்டி பாருங்க. சைவத்திற்குள்ள எனக்கு வைணவம் இன்னும் அவ்வளோ ஆழமா இன்னும் படிக்கல. இருந்தாலும் புராணங்கள் நம்ம படிக்கிறதுடைய காரணமாக, இந்த வைணவம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது, அங்க என்ன சொல்றது? மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு தோற்றத்த குடுப்பாங்க. அவரு வந்து சயன கோலத்தில இருக்கிறதாக, அது பேருக்கு சயன கோலம் அவர் தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்கல்லாம் இல்ல. அவர் தூங்கு மூஞ்சின்றாங்க எல்லாருமே. அவர் தூங்கல. அந்த ஒரு உருவம் எதற்காக அங்க தூங்குவது போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் அந்த தியான நிலையில இருக்கிறார். ஏன்? பிரம்மம் எல்லாமே திருமாலுக்குள்ள இருப்பதாகத்தானே சொல்லப்படுது. இல்லையா? எல்லாமே அந்த விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்குள்ளாக இருப்பதாகத்தானே சொல்லப்படுது. அப்ப எல்லாத்தையும் தன்னகத்தே கொண்டு, எல்லாவற்றிற்கும் ஆதியான இருந்து, அந்த எல்லாவற்றிற்கும் ஆதியாக இருக்கக்கூடியது தான் எல்லாத்தையும் படைப்பதற்குண்டான பிரம்மாங்கிறதுக்குமே ஒரு ஒரு இதாக இருந்தது அப்படின்னு சொன்னா, அதுதான பிரம்மம்னு சொல்லக்கூடியது. அதுதான சிவம்னு சொல்லக்கூடியது. அதுதான பரம்பொருள்னு சொல்லக்கூடியது. அத நாம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உருவத்த காட்டுனாங்க அவ்வளோதான். பகவத்கீதையிலேயும் தான் 13வது அத்தியாயத்தில பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு இவரு கண்ணவரன் என்ன சொல்றார்? அவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். அவருக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாமே இந்த அண்ட சராசரம் முழுக்க பரவி இருக்குன்னு. அதுதானே இப்படி சயன கோலத்தில இருக்கிற மாதிரி போட்டு நெட்ல அடிச்சு பாருங்களேன். திருமால் இப்படி சயன கோலத்தில இருக்கிற மாதிரியும், எல்லாமே இந்த அண்ட சராசரம் முழுக்க அவருக்குள்ள இருக்கிறதாக காட்டியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லையே! இதுதான அது. அப்போ வைணவமும் அதத்தான் சொல்லுது. சரி சைவத்துக்கு வருவோமே. சிவம் எப்படி இருக்கு? சிவம் எப்படி எந்நேரமும் தவக்கோலத்தில இருக்கு. எல்லாவற்றிற்கும் ஆதி சிவம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில சொல்றாங்க. இல்லையா? இப்ப இதில 2லயுமே பார்த்தோம்னா, சிவத்தோடு சக்தி இருக்கு. திருமாலோட திருமகளும் இருக்கிறார். சரிங்களா? சிவமும் தியானத்திலேயே இருக்கு. திருமாலும் தியானத்திலேயே இருக்கிறார். ஆனா, இங்க சக்தியும் சரி, திருமகளும் சரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சக்தி அமைதியா இருக்கவே ஏதாவது ஒண்ணு அங்க இங்கேயும் சுத்திட்டே இருப்பாங்க. இல்ல சிவனை நோக்கி பார்த்துக்கிட்டு, தியானம் இருந்துகிட்டு, அவருக்கு பணிவிடை செய்வதாக சக்தி இங்க இருப்பாங்க. இந்த இடத்துல திருமாலுக்கு பணிவிடை செய்வதாக, அங்க திருமகள் அமர்ந்திருப்பாங்க. அப்போ ஆண் மக்களாக இங்க சொல்லப்பட்ட அந்த ஒரு சக்தி அசைவற்று அப்படியே இருக்கு. பெண் மக்களாக சொல்லப்பட்ட அந்த ஒரு சக்தி அசைந்து கொண்டே இருக்கு. இதனுடைய தாத்பரியம் என்ன? பிரம்மமானது அமைதியா இருக்கு. இந்த பிரம்மத்திற்குள்ளிருந்து ஏற்பட்ட ஒரு அசைவு தான் ஒரு சக்தி ரூபம் கொள்ளுது. அந்த சக்தி தான் எல்லாமே இன்னைக்கு உயிர் உள்ளதோ, உயிர் இல்லாததுன்னு சொல்லக்கூடிய, உயிர் உள்ள பொருள், ஜடப்பொருள்னு சொல்லக்கூடிய 2ற்கும் காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய அந்த சக்தி தான். அப்போ இந்த சக்தியினால தான் எல்லாமே உருவாயிருக்கு. இந்த சக்தி என்னைக்குமே அசைஞ்சுகிட்டே அது அசஞ்சா மட்டும் தான் வேலை செய்யும். இல்லையா? ஒரு ஒரு அணுல வந்து ஒரு அந்த எலக்ட்ரான்னு சொல்லக்கூடியது அசஞ்சா மட்டும் தான் அதிலிருந்து சக்தி வெளிப்படும். அவ்வளோதானே! அசைந்தால் சக்தி, அசையாம இருந்தா அது சிவம். அசைந்தால் அது திருமகள், அசையாமல் இருந்தால் அது திருமால். 2மே ஒரே கான்செப்ட் தான சாமி. ஒரு ஒரு சாரார் அத எப்படி சொன்னாங்க. இன்னொரு சாரார் இத எப்படி சொன்னாங்க. இது 2யுமே பார்த்தோம்னா, இது இயற்கை, பிராகிருதி. அது இறை பிராகிருதின்னு கூட சொல்லக்கூடியாது. அதற்கும் அப்பாற்பட்ட பரம்பொருள்னு வச்சுக்குவோமே. சரிங்களா? இப்ப இது 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 எல்லாம் அப்படியே பார்ப்பதெல்லாம் சாமி தான் அப்படின்னு இதத்தான ஆசீவகமும் சொல்லுச்சு. அப்ப எதுவுமே நம்மள கைவிட்டு போகல. காலத்திற்கு ஏற்றார் போல
மக்களுக்கு எப்படி சொன்னால் அது சரியாக இருக்குமோ, அப்படி பெரியவர்கள் சொல்லிவிட்டு போனாங்க. இப்ப சரிப்பா, எல்லாமே எல்லாமேன்னா எந்த எல்லாமே? அ பகவத்கீதையும் எடுத்துக்குவோம். இல்ல நம்மளுடைய திருவிளையாடல் புராணம் எடுத்துக்குவோம். விஷ்ணு புராணம் எடுத்துக்குவோம். எது எடுத்தாலுமே சைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோடைய அடிப்படையும் எடுத்துக்குவோம். எதை எடுத்தாலுமே 2 வழியில இறைவனை அடையலாம். முதல் பாதை அப்படின்னு சொல்லும்போது பக்தி. அதற்கு பேரு கர்ம யோகம்னு பேர். அந்த வழியில கர்மத்தின் வழி, ஒரு செயல் செய்வதன் வழியில இறையை உணரலாம். அதற்கு கொடுக்கப்பட்டதான் பூசை முறைகள் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தில பார்த்தோமே. தட்சிணாமூர்த்தி தெய்வம் வந்து அ வேதத்திற்கு பொருள் அருளிச் செய்த படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படலத்தில பார்த்தோமே. எனக்கு தெரிஞ்சு அது 16வது தலைப்புன்னு நெனைக்கிறேன். அதில பார்த்தோமே. 2 வகையா இருக்கே. கர்மயோகம், ஞான யோகம்னு சொல்லி. அப்போ இந்த கர்மயோகம் எதற்காக செய்யணும்? ஞான யோகம் தான் சோர்ஸ். இந்த ஞான யோகத்திற்கு வந்து தவம் இருக்கு, ஆத்ம விசாரணை இருக்கு, அறிவினுடைய முதிர்ச்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இது எல்லாருக்குமே அது புரியுமாங்கிறது புரியறதில்ல. அப்ப என்ன பண்ணும்னா, இந்த லிங்கத்த காமிப்பாரு. இந்த லிங்க வடிவம் தான் வேதத்தினுடைய பொருள் அதுதான். அதற்கு ஆதியும் இல்ல, அந்தமும் இல்ல. இதற்குன்னு உண்டான அந்த பூசை முறைகள் செய்யி. இங்க விளக்கு பத்த வையி, பூ போடு, மந்திரம் சொல்லு. அப்ப அது மேல மட்டும் கவனத்த வச்சு நீ அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்தில உன்னுடைய நிலை தன்னிச்சையாக அப்படியே மாறி, உன்னுடைய மனோநிலை ஒருநிலைப்பட்டு அடங்கி நிக்கும். இப்படி அடங்கின மனோநிலை உனக்கு அமைதியும் ஒரு 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 வகையான ஒரு நிம்மதிய கொடுக்கும். இந்த அமைதியாக, நிம்மதியாக, ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை உனக்கு அட்டாங்க யோகம் அப்படிங்கிறதுக்கு கொண்டு போய் விக்கும். இந்த அட்டாங்க யோகம் அப்படிங்கிறது உனக்கு வாய்ச்சிருச்சுன்னா, தானாக ஞான யோகத்திற்குள் நீ செல்வாய் அப்படின்னு. இதே வார்த்தைகள தானே நம்ம திருவிளையாடல் புராணத்தில பார்த்தோம். அப்போ கர்மயோகம் அப்படிங்கிறத புடிச்சுக்கிட்டே நம்ம ஞான யோகத்துக்குள்ள போயிரலாம். பிறவா நிலை அப்படிங்கிறதுக்கு போயிரலாம். எல்லா பிறப்புகளும் ஒரு மாதிரி இல்லைங்க. எனக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்ல. நமக்கு இருக்கிற அறிவு இந்த மாரி இருக்கு. நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு இல்ல. ஒரு சிலருக்கு கர்மயோகம் வேணும். ஒரு சிலருக்கு ஞான யோகம் போதும். இது முற்பிறவியில செய்த தவத்தினுடைய பலன். அவ்வளோதான். சரிங்களா? முன்னலிருந்து அவங்க வேலை செஞ்சிருப்பாங்க. இப்ப அதனுடைய பலன் ஏதோ ஒண்ணு அடிப்படை சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு ஒரு ஹையர் லெவல் சொல்லுங்க எனக்கு போதும். அப்படின்னா, அது அவர் முன் செய்த தவத்தினுடைய பலன். அப்படி இல்லைங்க எனக்கு அடிப்படையில இருந்தே சொல்லுங்க. எனக்கு அதே புரிய மாட்டேங்குதுன்னா, அது இப்ப தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. தட் இஸ் ஓகே. நாமளும் அப்படி ஒரு காலத்தில இருந்திருப்போம் அவ்வளோதான். அப்ப இதுல ஹையரார்கியே கிடையாது. நான் பெரியவன், நீங்க சின்ன அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. வி ஆர் டிராவலிங் இன் எ லீனியர் பாத். ஒரே இடத்துல தான் போயிட்டுருக்கோம். நம்ம கொஞ்சம் வேகமா ஓடிட்டோம். முன்னாடி நின்னுட்டுருக்கோம். அவ்வளோதான். பெருசா வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போய் சேரப்போறோம். நான் முன்னாடி இருக்கேன்ல, அப்ப நான் பெருமை பேசுறேன். பேசவே முடியாது. பெருமை பேசினேன்னா, நம்ம நின்னு பெருமை பேசிட்டே இருப்போம். பின்னாடி இருக்க வந்துற அந்த ஆமையும், முயலும் கதை மாதிரி ஆயிரும். அப்ப எங்கேயுமே பெருமை ஏன்? ஏன்னா போய் சேர வேண்டிய இடம் எல்லாருமே ஒரே இடத்துக்கு தான் போப்போறோம். அந்த வகையில நிறுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க ஆசீவகமும் இல்ல, சைவமும் இல்ல, வைணவமும் இல்ல, பௌத்தமும் இல்ல, ஜெயினமும் இல்ல. இங்க எதுவுமே இல்ல. நீங்க பிற மதங்கள்னு சொல்லி எந்த மதம் எடுத்து எதுவுமே இல்ல. இறைங்கிற அந்த ஆதி, அது மட்டும் தான் இருக்கு. அத விளக்கவும் முடியாது. நம்ம எண்ணமற்ற நிலையில அப்படியே இருக்கும் பொழுது, நம்ம அந்த இறையை உணர முடியும். அவ்வளோதான். இந்த பற்று, பிடிப்பு அப்படிங்கிறத நீக்கணும்னா, நம்ம அங்க போணும். சைவம் இத வந்து ரொம்ப இதா சொல்லுது. என்ன சொல்லுது? தோத்திர நூட்கள் அப்படிங்கிறது வந்து இறைவனை போற்றி பாடி வழிபடுவதற்குண்டான வழி சொல்லுது. ஆனா, அதற்குள்ளாமே சாத்திர நூட்கள் இருக்கும். அத நம்ம நுணுக்கி பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும். கொஞ்சம் மெனக்கேடான வேல. படிச்சவனுக்கு புரியும். அப்ப அந்த பெரியவர்கள் என்ன பண்ணாங்க, தனியாவே சாத்திர நூட்கள்னு எழுதினாங்க. அந்த சாத்திர நூல்ல என்ன சொல்லும், நேரா அப்படியே சோர்ஸ் அந்த ஜூஸ் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளிய எடுத்துரும். இறை உருவமற்றது. சிவம்னா என்ன? சக்தின்னா என்ன? இந்த 2 நிலை விளக்கிரும். இத அடைவதற்கு உண்டான நிலை விளக்கும். அவ்வளோதான். மேட்டர் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. தவம், தியானம், ஆத்ம விசாரணை இதோ அதான் ஒரே வழி. அப்படி டைரக்ட் கன்டென்ட் அந்த சோர்ஸ் உங்க கையில அப்படியே குடுத்துருவாங்க. அதுதான் வந்து சாத்திர நூட்கள். அப்படியே கொஞ்சம் அப்படியே பூசி மொழிகி அப்படியே சுத்தி கூட்டி நம்மள வர்றது வந்து தோத்திர நூட்கள். இப்ப இந்த தோத்திர நூட்கள் தான் கர்மயோகம். சாத்திர நூட்கள் ஞானயோகம். இது யாருக்கு எது தேவையோ அவங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். வைணவத்திலயும் இது போல இருக்கலாமோ என்னவோ! எனக்கு இன்னும் தெரியல. கொஞ்சம் படிச்சேன்னா அப்படியே புரியும். சரிங்களா? எல்லாமே ஒண்ணு தான். நான் இந்த இந்த கண்ணாடிய போட்டு இப்படி பார்த்தேன்னா, எனக்கு அப்படி தெரியுது. இத கழட்டி வச்சுட்டு இன்னொரு கண்ணாடிய போட்டு பார்த்தேன்னா இப்படி தெரியும். ஆனா, கண்ணாடிக்கு பொருத்த மாதிரி எனக்கு நான் பார்க்குறேன்னு நான் நெனச்சுட்டேன்னு வச்சுக்கங்களேன், அங்க தான் எனக்கு வித்தியாசம் தெரியும். எத பார்க்குறேன்னு நெனச்சேன்னு வச்சுக்கங்க, எல்லாமே ஒண்ண தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். நீங்க எடுத்து இப்படி இப்படி கண்ணாடி கழட்டி கழட்டி மாட்டிட்டு, இப்படி இப்படி சுத்தியே பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, பார்க்கக்கூடிய விஷயம் ஒண்ணு தான். கண்ணாடிய பொறுத்து அது வேற மாரி தெரியற மாதிரி இருக்கலாம். பட் அத வுட்டு போட்டு எத பார்க்கிறோங்கிறது மட்டும் கவனம் வச்சேன்னா, அது எல்லாமே ஒண்ண மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். அவ்வளோதான். ஸோ, அதனால ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. நான் பெரியவன், நீ பெரியவன். அங்க அது அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ, இத தான் அன்னைக்கும் சொன்னேன்.
இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஸோ யாஹ்! அப்படியே லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. கீழ அந்த ஹைப் இது இருக்கும். அந்த கமெண்ட்ல அதையும் குடுத்துருங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சேனலையும், வீடியோஸையும் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நன்றி.